ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பழனி கோயில் தொடர்பான நிலம் பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சாறு பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தற்போது ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். மனுதாரர் மனு குறித்து சிபிசிஐடி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் மனுதாரரை கைது செய்யக்கூடாதுன்னு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. சார் பதிவாளர் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். பழனி கோயில் தொடர்பான நிலம் பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் தற்போது முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு குறித்து சிபிசிஐடி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் மனுதாரரை கைது செய்யக்கூடாதுன்னு கூட உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிசாமி. மாரிசாமி வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். பழனி கோவில் நிலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. மனுதாரரின் மனு குறித்து சிபிசிஐடி தரப்புல பதில் மனு தாக்கல் செய்யணும்னு சொல்லி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க பதில் மனு தாக்கல் செய்யணும், இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்க காலத்துல அவரை கைது செய்யக்கூடாது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த வழக்கின் பின்னணி பார்த்தோம்னா தண்டபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 1.4 ஏக்கர் நிலத்தை ஜூலை 6 தனிநபர்கள் 20 பெயர்ல பத்திரப்பதிவு செய்யப்பட்டுச்சு. பழனி பத்திரப்பதிவு அலுவலகத்துல பத்திரப்பதிவு செய்யப்பட்டுச்சு. அந்த பத்திரப்பதிவை ரத்து செய்ய கோரி பழனி கோயில் நிர்வாக தரப்புல பத்திரப்பதிவுத்துறைக்கும் மனு அனுப்புனாங்க. சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. இந்த நிலையில சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல ஒரு முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்யறாரு. இந்த மனு நீதிபதி ராஜசேகர் முன்னிலையில விசாரணைக்கு வந்துச்சு. அப்போது அரசு குற்றவியல் வழக்கறிஞர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்கு சிபிசிஐடி போலீஸ் விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கு, எனவே பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அதுல மனுதாரர் மனு குறித்து சிபிசிஐடி பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்படுது. இந்த இடைப்பட்ட காலத்துல 17ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்படுது. இடைப்பட்ட காலத்துல மனுதாரரை கைது செய்யக்கூடாது அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.